ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பல்பி கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம குடிக்கிற கிரேப் ஜூஸ் மாதிரி இது இருக்காது. ஏன்னா கிரேப்ஸோட ஃபுல் பல்ப் வந்து நமக்கு அதுலேயே இருக்கும். ஸோ நம்ம அதை கடித்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த ஜூஸ் குடித்த மாதிரியும் இருக்கும். நார்மலாக நமக்கு ஃப்ரூட் ஸ்டாலில் கிடைக்கிற ஜூஸ் மாதிரி இருக்காது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பல்பி கிரேப் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது நார்மல் கிரேப்ஸ் வச்சு செய்யறது கிடையாது, அதாவது சீட்ஸ் இருக்கிற கிரேப்ஸ் வச்சு இது செய்ய போகிறது கிடையாது. பெங்களூர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. நார்மல் கிரேப்ஸ் வேண்டாம், அதாவது சீட்ஸ் இருக்கிற கிரேப்ஸ் வந்து இதுக்கு வந்து செட் ஆகாது. இந்த ஜூஸ்க்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்கிக்கோங்க. அதுவும் பெங்களூர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து இதோட டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். புளிப்பு தன்மையே அதில் இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம்ஸ் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், பெங்களூர் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கிரேப்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நான் கிரேப்ஸை வந்து நல்லா இப்போ தனித்தனியாக எடுத்துகிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கும் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை 1 or 2 days அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எனக்கு 1 வீக்குக்கு அது வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி சொல்கிறேன், எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு நாளுக்கு மட்டும்தாங்க பண்ணுறேன், அதாவது 4 டம்ளர்ஸ் வரும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். கிரேப்ஸ் நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. ரன்னிங் வாட்டரில் 3 to 4 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு பேன்லேயோ நல்லா அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டம்ளர் அளவாக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கிரேப்ஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கிரேப்ஸை வந்து நீங்கள் உள்ளே போட்டுருங்க. இந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு குக் ஆயிருங்க. மேக்ஸிமம் குக்கிங் டைமே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நல்லாவே வெந்துடும், அதாவது நமக்கு பல்ப்பு வந்து ரொம்ப மசிஞ்சு போகாது, தோலும் வந்து நல்லா வெந்துடும். தோல் இருந்த மாதிரியே நமக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கிரேப்ஸுமே உள்ளே போட்டுட்டேன். இது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பபிள் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் வச்சுருந்த சர்க்கரையை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். அப்புறம் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட வேண்டியது வந்துடும். அதனால் அளவான சர்க்கரை போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி கூட நம்ம குடிச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டாச்சு, கிரேப்ஸும் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க. இடையில அந்த சர்க்கரை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்கும். அதாவது தோல் தனியாக, இந்த கிரேப்ஸில் வந்து தோல் தனியாக வராது. ஒரு சில கிரேப்ஸில் பார்த்திங்கன்னா தோல் தனியாகவும் பல்ப் தனியாகவும் நிற்கும். ஸோ அதான் சொன்ன 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீட்ஸ் இல்லாத எந்த கிரேப்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பெங்களூர் கிரேப்ஸாக இருந்தால் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது தோல் தனியாக எடுக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் 5 மினிட்ஸ் கழிச்சு தோலெல்லாம் நல்லா வெந்துருச்சு, கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த நேச்சுரல் கலர், அந்த கிரேப் ஜூஸ்க்கான நேச்சுரல் கலர் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டானா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. கொதிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா பால்ஸ் மாதிரி மேலே தேங்கி நிற்கும் அது.
இப்போ பாருங்கள், இடையில 1-2 வந்து குக் ஆகாமல் இருந்தது. அதனால் நான் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. எல்லாமே தோலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு கிரேப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா தோல் கிடையாது. எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு பெங்களூர் கிரேப்ஸ் வாங்க சொன்னேன். இதுவே வேறு கிரேப்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல் தனியாக பல்ப் தனியாக எடுக்க வேண்டியது வரும். இல்லைன்னா தனியாக பிரிஞ்சு நிற்கும். இந்த மாதிரி கிரேப்ஸ் வாங்கிட்டோன்னா நமக்கு தோல் நல்லாவே வெந்துடும், பல்ப் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு சில கிரேப்ஸ் மட்டும் மேபி குக் ஆகாமல் இருக்கலாம். அது நம்ம கையில் கூட எடுத்து பார்க்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்றலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நேச்சுரல் கலர் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்து ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. நல்லா வெந்திருக்கு. இதுலேருந்து ஒரு 20-30 கிரேப்ஸை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறட்டும், ரெண்டுமே நல்லா ஆறட்டும். அதாவது ஜூஸ் இல்லாமல் வெறும் பல்ப்பை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற ஜூஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிரப் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு மத்தோ இல்லை மோர் மத்தோ வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்கட்டும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சிலர் வந்து மிக்சியில் அடிப்பாங்க. மிக்சியில் அடித்தா நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதுவும் அதனால தான் வந்து இந்த மாதிரி மத்தோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இறங்கிரும். இந்த மாதிரி மசிச்சு விடும்போதே உங்களுக்கு தெரியும், அதோட ரியல் கலர் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிரும். நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதை மசிச்சு விடும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரியல் கிரேப் ஜூஸோட கலர் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருங்க. நல்லா அரோமா இருக்கும் அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சாச்சு. ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற பல்ப்பை இதோட ஆட் பண்ணி சில்லாக சர்வ் பண்ணலாம். சூப்பர்பான பல்பி கிரேப் ஜூஸ் ரெடி. இப்போ நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அதாவது நான் ஒரு 10 டேஸ்க்கு வந்து இதை வந்து முதலே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ 1 kg கலவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் த சுகர் அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சுகர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுற டைமில் ஒரு அரை மூடி லெமன் மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கிற பல்ப் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு அது ரொம்ப திக்காக இருக்குது, சிரப் மாதிரி இருக்குன்னா நீங்கள் சில் வாட்டரில் டைல்யூட் பண்ணி கூட குடிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த எதுக்கு வந்து லெமன் அப்படின்னா, நம்ம வந்து சக்கரை போட்டு கொதிக்க வைக்கிறோம், அது பாகு மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து லெமன் பிழிய சொன்னேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1 வீக்குக்கு 10 டேஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக யாராவது கெஸ்ட் வராங்க, இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்லேயே. நிறையா வந்து சாமான் தேவைப்படாது. இதுக்கு அது வேணும் இது வேணும்லாம் கிடையாது. சக்கரை இருந்தால் போதும், ஒரு பெங்களூர் கிரேப் அந்த மாதிரி இருந்தால் போதும், தான் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருந்தால் போதும். பெங்களூர் கிரேப்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வேலை ஈஸியாகிடும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து சில்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணால் நமக்கு வந்து பல்பி கிரேப் ஜூஸ் ரெடி. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.